ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மில் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எப்பத்தா என்று சொன்னாலே திறக்கப்படுவதாக. அப்படியானால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் மூடப்பட்டிருக்கோ, அதெல்லாம் திறக்கப்படுவதா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு கூட இந்த காலை ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லாம் பேசி முடிச்சிருங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு சில அறிவிப்புகளை மணி அவர்கள் சொல்லுவார்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு கனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு கனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் ஒரு சில வித்தியாசங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த வாரம் இதை விட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்று சொன்னது போல நம்முடைய வாஞ்ச நம்முடைய விருப்பம் எல்லாம் நம்ம சபை நல்ல இவ்வளோ காலம் லைட்லாம் பார்த்தா ரொம்ப டிம்மான் இருக்கும். நீ நல்ல பிரைட்டாக இருக்குது, இன்னும் பிரைட்டாக மாறப்போகுது. உண்மையாக இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இன்னைக்கு காலையில் நந்தம்பாக்கத்தில் காந்திமதியுடைய மகன் நவீன், அவருக்கு கீழாக ஏறக்குறைய ஒரு 8 பேர்
இவங்கெல்லாம் நின்று இன்றைக்கி ஆராதனை நடத்தினாங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அந்த 8 பேர்னா 8 பேர் அப்படியே மாறி மாறி நடத்தணும். இன்றைக்கி உண்மையாலுமே ஆச்சரியப்பட்டேன். அந்த தம்பி நவீன் அவங்க ஆராதனை நடத்தும்போது இந்த குனிஞ்சத்தலை நிமிராமல் அப்படியே நடத்தியிருந்தார். நான் உண்மையிலே யோசித்தேன், அவர் இந்த எழுதி வச்சு தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா உண்மையிலே அப்படி இல்லை. நல்ல அழகாக ஏற்கனவே இதுக்கு முன்னே பாடல் பாடின அனுபவம், ஏற்கனவே வசனங்களை சொல்லி நடத்தின அனுபவம், ஏற்கனவே ஆராதித்த அனுபவம், அப்படிப்பட்ட பொழுது அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. கடைசியில் அவங்க அம்மா வரும்போது ஒரு சாட்சி கொடுத்தாங்க. என் பையன் சின்னவனாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆசையா, இந்த மாதிரி நான் ஆராதனை நடத்தணும் சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை பல வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்போ எங்கள் விருப்பம் என்னென்னா, நம்ம சபை இன்னும் நல்ல நிலையில் வரணும், நல்ல பல சிஸ்டம்லாம் ரெடி பண்ணணுன்ட்டு. நேற்று மாலை காத்திருப்பு கூட்டத்தில் கூட நம்ம அந்த டிவிக்காகலாம் ஜாம் பண்ணிட்டோம். 2 டிவி, ஒன்று வந்து மானிட்டர், இன்னொன்று வந்து அங்கே சகோதரெலாம் பார்த்து ஒரு டிவி, இதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒன்று கர்த்தருடைய கிருபை, நீங்களாம் ஜெபிக்கிற ஜெபம். அதுக்காக சகோதரி எலன் அவங்க அதிகமாக பிரயாசப்படுறாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து தம்பிமார்களும் பிரயாசப்படுறாங்க. அந்த பிரயாசத்தக்க பலனை கர்த்தர் அவர்களுக்கு தந்து நடத்துவார்களாக. இன்றைக்கி ஆராதனை முடிச்சுட்டு வரேன் வந்து நின்று அவங்க இன்றைக்கி ஆராதனை நடத்தும்போது, ஏன்னா அவங்களால ரொம்ப பேச முடியாது, இந்த வாய் ஒட்டிக்கிறது அந்த மாதிரி. சரி கொஞ்சம் அப்படியே பார்த்தோம். இருந்தாலும் சபை நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கணும். அல்லேலூயா. சபையில் உள்ள ஒவ்வொருவரும் யாராக இருக்கணும்னா தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும். அப்போ நீங்கள்லாம் யார் தெரியுமா? சட்டி. ஒரு அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்தால் தான் எங்களுக்கு வரும், உங்ககிட்ட இல்லைனா எங்களுக்கு வராது. நான் அடிக்கடி சொல்லும் பாரு, மகள் பியூலாகிட்ட நான் தான் பேசுவேன். ஒன்று நம்ம இன்றைக்கி நல்லா சாப்பிட்றோம், நல்லா உடுத்துகிறோம், போகிறோம் வரோன்னா, ஒன்று கர்த்தருடைய கிருபை, ரெண்டாவது நமக்காய் மக்கள் ஜெபிக்கிற ஜெபம், மூணாவது கொடுக்குற காணிக்கை தசம்பாகம், இதெல்லாம் தான்மா. அவன் நாளை ஒரு காலத்தில் கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து உயர்த்திருக்கும்போது, ஒன்று நீ கர்த்தரை மறக்கக்கூடாது, ரெண்டாவது சபையாரை மறக்கக்கூடாது. அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எனவே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மணி அவர்கள். ஸ்தோத்திரம். அறிவிப்பு: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த சபையில் காலை 10 மணிக்கு உபவாச கூடிக்கை இருக்குது. சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சபையில் காத்திருப்பு நடைபெறுகிறது. சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நமக்கு காலை ஆராதனை, அதை தொடர்ந்து மாலையில் 6:30க்கு ஆராதனை நடைபெறுகிறது. சபையில் வந்து கலந்துங்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையில் திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அது இந்த வாரம். அதுக்கு முன்பாக 1000 நாட்களாக வியாழன், வெள்ளி, சனி அந்த நாட்களில் சுத்திகரிப்பு கூட்டம் நடைபெறுகிறது. சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையில் ட்ராக்ஸ் நடைபெறுவது, ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புங்கள், சொல்லுங்கள். நம்ம கலந்து அந்த ட்ராக்ஸ் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. திருநெல்வேலியை சார்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்
கோகிலா செல்வராஜன் அவங்களுடைய புதல்வன் சுகில் பேட்ரிக் அவர்களுக்கும் நம்முடைய குன்றத்தூரை சார்ந்த நம்முடைய சபையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறதான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வம் டே ஜான் விக்டர் ராஜ் அவர்களுடைய மகள் மேரி எமரால்ட் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயித்து வருகிற 21ஆம் தேதி திருநெல்வேலியிலே திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. ஒரு கரங்களை தட்டுவோமே. இந்த குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், திருமணத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே வேளையிலே நம்முடைய சபையிலே இந்த 2ஆம் வாரம் ஆராதனையிலே நாம் திருவிருந்து பெறும்படியாக அநேகர் கூடி வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே போல் கூடி வந்தால் உண்மையாலுமே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, உங்களை உண்டாக்கி உருவாக்கி தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரம் ஆப்சண்ட் ஆகிடுறாங்க. ஒருவேளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப கொண்டு வந்து விடுறாரா என்னன்னு அதுவும் எனக்கு தெரியல. ஆகையினால தொடர்ந்து வாருங்க. வரும்போது ஜெபத்தோடு கூட வாருங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது வரலைன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வாரம் இவங்க வரலையே, அடுத்த வாரம் 2 ஆளாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. சபை எனக்கு ஜெபிக்கிற சபையாக மாறணும். அநேகர் வந்து கூடி வந்து ஜெபிங்க. முன்னால் அநேகர் கூடி வந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க, இப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஆகையினால வீட்டில் இருக்க சகோதரிகள் தினமும் கூடி வந்து உங்கள் வேலைகள் முடிந்து இருக்குமானால் வந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சொன்னது போல் இந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் வாங்கி நம்முடைய சபை இன்னும் நல்லா இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற இடம் நல்ல பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ சபைகளில் போகும்போது நல்ல அழகான சபையை வச்சுருக்காங்க. நம்மளது பார்த்தா என்னவோ ஏதோ ஒரு தகர ஷெட்யூலில் உட்காந்து ஆராதிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்யணும். அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும். இதுவரையிலும் வாங்கின பொருட்களுடைய மொத்த அமௌண்ட்டு 1 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு உண்டாகட்டும். ஒரு 3 பேருக்கு மட்டும் சாட்சி, ஒன்லி 3 மெம்பர்ஸ். அதே சாட்சி சொல்லுகிறவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னுவாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக இருக்கட்டும் சாட்சி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் போன மாதம் எனக்கு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி. அதுக்கப்புறமா போன வாரம் எங்கள் வீட்டு சாவி தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறமா அது கிடைக்கணும் ஏசப்பா, அது கிடச்சா நான் சாட்சியே சொல்வேன்னு பொறுத்து நான் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். கிடச்சிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. கொஞ்சம் சாட்சி சொல்ல வரும், மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. அதே போல் அங்கே பிஎஸ் தான் கரெக்டாக உட்காருப்பா தயவுசெய்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்தில் நான் புதிய பழைய வருட ஆராதனைக்கு மணி தம்பி சொன்னாங்க, வருஷம் உங்களுக்கு எக்ரிமெண்ட் பண்ணுவாங்க, அதுபோல் நீங்களும் கர்த்தருக்கு கொடுங்கன்னாங்க. அந்த நேரம் என்கிட்ட எப்போவுமே 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா நான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த முறை 2000 ரூபாய் கொடுத்துட்டு நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு போயிட்டேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. யார் இந்த மெசேஜின்னு தெரியலையே, 10 ரூபான்னு இருந்தது. அது எனக்கு சரியாக தெரில. என்னுடைய ஃபோன் வந்து பட்டன் ஃபோனு. அதுக்கப்புறம் திவி வந்து சொல்லிச்சு, மாமா 10,000 ரூபாய் போட்டிருக்காங்கன்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு நர்ஸு லீவில் ஆஃபுக்காக 2 ஆஃப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அவங்க சித்தப்பா கூட வண்டியில் வர சொல்ல ஒரு பஸ்ஸு மோதி அவங்களுக்கு பாடி இது வரைக்கும் போய் நசுங்கி போய் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரே ஒரு மகள் தான். அவங்க குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அந்த ஐயா கதறி அழுவது எங்களால் தாங்க முடியல. அந்த பிள்ளை நல்ல ஒரு எப்படி சொல்ல, ஒரு பரிசுத்தமான பிள்ளை, கிறிஸ்தவ பிள்ளை.
முகமே பார்க்க முடியல, தலையே பார்க்க முடியல, அந்த பாடி மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். வேலூரில் அடக்கலம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா பித்து பிடிச்ச போல இருக்காரு. அந்த ஐயாவுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு நம்மளால் ஜெபம் பண்ணும். அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலை கத்தை தரும்படியாக நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ சொன்ன இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து கத்த நடத்தும் சேவருக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு கூட இந்த காலை ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய சகோதர அன்பு முரளி மோசஸ் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவங்க தான் வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்தெல்லாம் சங்கீதத்தை எடுக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஏன் நம்ம இதெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறோன்னா, நீங்களாம் வீட்டில் உள்ளவங்க உள்ளவங்க கலந்து கொள்ளுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம சொல்கிறோம். கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது முரளி மோசஸ் அவர்கள். ஹல்லேலூயா. உண்மையிலே இன்றைக்கி என்னுடைய பங்கு கிடையாது. நேற்று காலையிலே நான் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஐயா இன்றைக்கி மெசேஜ் நீங்கள் தான் பார்க்கணுன்னு. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கலாம் போல். நான் 10 நிமிஷம் சீக்கிரம் வந்ததுனால ஐயா என்னை பிடிச்சி போட்டார் இன்றைக்கி. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி அருகதையற்ற என்னை தம்முடைய அன்பினாலே தம் பக்கம் இழுத்து கொண்டு ஒன்றுக்கும் உதவாத என்னை அவருடைய உன்னத ஊழியத்தை செய்ய விசேஷமாக இன்றைக்கி இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆவிக்குரிய தகப்பனா நம்முடைய தலைமை போதகர் ஐயாவிற்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய செய்திக்கு போகலாம். இன்றைக்கி எபேசியர் நிருபத்திலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் சில நாட்களாக ஒரு சில நிருபங்களை அப்படியே நாங்கள் தியானிச்சுக்கிட்டே இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி எபேசியர் நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் அதிகாரத்திலிருந்து. இந்த எபேசியர் நிருபம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. சிறைச்சாலை நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தபோது 4 நிருபங்களை எழுதினார். எபேசியர், கொலோசையர், பிலிப்பியர், ஒனேசிமோன். 4 நிருபங்களை பிலோமன் 4 நிருபங்களை அவர் எழுதினார். இந்த 4 நிருபங்களில் எபேசு நிருபம் நிருபங்களின் ராணி அப்படின்னு எழுதப்படுது. அப்போது இந்த எபேசு நிருபம் பார்த்திங்கன்னா பவுல்னால ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. இந்த எபேசு பட்டணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு மடல் எழுதியிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு மடல் எழுதியிருக்கிறாரு. நம்ம 7 சபைகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல் சபை எபேசுன்னு வரும். எபேசு என்று சொன்னால் விருப்பப்பட்டது அல்லது தான் விரும்பினது என்று சொல்லி அர்த்தம். என்னையும் உங்களையும் நம்மையும் கர்த்தர் விரும்பினபடியினாலே தான் ஒரு நேரத்தில் அவருக்கு சத்துருக்களாய், நம்ம காணியாட்சிக்கு புறம்பாய், அந்நியர்களாய், மனதளவில் அவருக்கு நம்ம தூரமாக இருந்தபோதும் தேவன் நம்மை விரும்பினபடியினாலே, நம்மீது அவர் பிரியம் காட்டினபடியினாலே நம்மை இப்படியாய்க்கூட ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி, எத்தனையோ உளையான சேற்றிலிருந்து, பாவ உலையிலிருந்து, எத்தனையோ
அடிமைத்தனங்களிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து அவர் நம்மை விரும்பினபடியினாலே, நான் சொல்ல வருகிற ஒரு காரியம் அதுதான், நம்மை அவர் விரும்பினபடியினாலே தான் தமக்கென்று சொல்லி தம்முடைய சமூகத்தில் தம்மோடு கூட நித்திய ஜீவியத்தில் நித்திய காலமாய் அவர் நம்மை இணைத்து கொள்ள விரும்பினபடியினாலே தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மை விரும்பினபடியினால் இந்த எபேசு நிருபம் நான் பார்க்குறேன் எனக்காக எழுதின நிருபம். ஆமென். இந்த முதல் அதிகாரத்தில் நான் இதை வந்துட்டு ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கிறேன். இதில் முதல் பார்த்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். இல்லை, ரொம்ப படிக்கணும், நீங்கள் அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிங்க. 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். பிதாவாகிய தேவன், இங்கே பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அருளின சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா, பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து ஒரு நிமிஷம். உண்மையிலே வந்துட்டு நான் இன்னைக்கு இங்கே செய்தி கொடுப்பேன்னு தெரியாது, மன்னிக்கணும். 15ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் 2வது பாகம். அடுத்தது மிச்சம் 3வது. இந்த பகுதியை வந்துட்டு நான் ஒரு 3 பிரிவுகளாக பார்க்குறேன். இதில் இன்னைக்கு நாம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்களுக்கு உள்ள அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, கடைசியாக நீங்கள் அந்த வசனம் 19வது வசனம் முடிவில் பார்க்கும்போது நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு பவுல் முடிக்கிறார். இன்னைக்கு இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ஒரு 5 காரியங்கள் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. முதலாவதான ஒரு காரியம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். இதை விட்டு வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். முதல் காரியம், இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை நமக்கு அருளும்படியாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் ஆவியை தேவன் நமக்கு அருள வேண்டும். முதல் நம்ம பார்க்குற ஒரு காரியம், நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணுமா? ஞானத்தின் ஆவி வேணும். நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எலும்பி அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது அங்கே இந்த ஆவின் வரங்களை குறித்து, ஆவின் அபிஷேகத்தை குறித்து நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அதில் ஒன்று உணர்வின் ஆவி. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறார்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாய் கூட இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறியத்தக்கதான, அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் இருக்குமானால், ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 காரியம். முதலாவது காரியம், யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுவானா? தீமையை விட்டு, அதாவது தீமையை வெறுப்பான். நான் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருக்குமானால் தீமை என்ற வர்ற
அந்த வார்த்தைக்கு நீங்க ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஈவில் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போ பிசாசுக்கு அடுத்த நம்முடைய சுபாவங்களானாலும் நம்முடைய கிரியைகளானாலும் நமக்கு தெரியும். ஒருவரை நமக்கு வெளியிலிருந்து வந்து போதிக்க வேண்டாம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துள்ளாக நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் சொல்றேன், அடுத்தவங்க வெளியிலிருந்து வந்து ஒருத்தர் நமக்கு இது தீமைன்னு சொல்ல வேணாம். நம்முடைய மனசாட்சி, தேவன் தந்த ஜீவன் நமக்குள்ளாய் தீபமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி கிட்ட எந்த ஒரு என்ன பண்ண முடியாது, தீமையான காரியமும் போக முடியாது. அப்ப அந்த தேவன் தந்த தீபம், அந்த பரிசுத்த ஆவி, தேவன் கொடுத்த அந்த ஞானம் என்னிடத்துல இருக்குமானால், தீமை என்கிறத வேற ஒருத்தர் வந்து எனக்கு அடையாளம் காட்ட வேண்டாம், வேற ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் என்ன பண்ணுவேன், தீமையை வெறுக்க ஆரம்பிச்சேன். அப்போ தேவனை அறிகிற ஞானம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன நான் பரிசோதிச்சுக்கிறேன். எத்தனை விஷயங்கள் தீமைன்னு தெரிஞ்சு இது பிசாசுக்கு அடுத்த குணம் அப்படின்னு நமக்கு பகிரங்கமா புரியாத விஷயங்கள் நம்ம விட்டுடலாம். தெரியாத காரியங்களை நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அணுக்கள் இந்த காத்துல இருக்கிறது போல நமக்குள்ள நமக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதுக்கு நான் வரல. நமக்கு தீமை அப்படின்னு நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் காட்டி அதை வெறுக்கத்தக்கதான ஞானம், கர்த்தருக்கு பயந்து அதை வெறுத்து நான் விலக வேண்டும் என்கிற எண்ணம். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ஞானம், தேவனை அறிகிற ஞானம் நாம அடையணும்னா, நான் அடையணும்னா முதலாவது தீமையை நான் வெறுக்க முயற்சிக்கணுங்க. அல்லேலூயா. முயற்சிக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் இல்லாம, அவருடைய ஒத்தாசை இல்லாம, அவருடைய பலன் இல்லாம நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அதை வெறுக்கணும், அதை வெறுக்கணுன்ற எண்ணம் எனக்குள்ள உதிக்கணும். ஆமென். நீங்க ஒத்துப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்ப முதலாவது தேவனை நாம அறிய வேண்டிய விதத்தில் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்வதற்கதான ஞானம் நமக்கு வேணும்னா, அந்த ஞானத்தின் ஆவி நமக்கு வேணும்னா தீமையை வெறுக்கணும், தீங்கை விட்டு விலகணும். ஆமென். தீமைங்கிறது வேற, தீங்குங்கிறது ஒரு விதத்துல வேற. இது எனக்கு தீங்கை விளைவிக்கும் எனக்கு நல்லா தெரியும். எஸ்பெஷலி சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். எனக்கு ஸ்வீட்டுன்னா பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்வீட்டு ஆகாது. ஆனா என்ன பண்றோம், கடன் வாங்கினா பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். காலையில ஏஞ்சி ஜெபிக்கலன்னா பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்கலன்னா பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இது எல்லாம் எனக்கு தீங்கை விளைவிக்கும். இது போல நிறைய இருக்கு. நீங்க சோன்சோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் உங்க உள்ளத்துல உணர்த்துறாரோ தீங்குன்னு தெரியும். நான் வெறுக்க சொல்லல, தீமையை வெறுத்துருங்க. தீங்குங்கிறத விட்டு நான் தூர போக மனதுள்ளவனா. இந்த ட்ரெஸ் எனக்கு தீங்கை விளைவிக்கும். ஆமா தானே, விளைவிக்காதுன்றீங்களா? ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் ஒரு உடையில, தன்னுடைய நடையில, தன்னுடைய பேச்சில, தன்னுடைய செயலில, தன்னுடைய பார்வையில சொல்லிக்கிட்டே போலாம். அல்லேலூயா. ஆனா இது தீங்கை உண்டாக்கும்னு தெரிந்தும் நாம் அதை வெறுக்க மனதுள்ளவர்களாய், தீங்க வெறுக்க மனதுள்ளவர்களாய் நாம இருக்கிறோமா? அல்லேலூயா. பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. வேதம் சொல்லுது அவருடைய கட்டளைகளும் அவருடைய கற்பனைகளும் ரொம்ப லகுவானது. அவர் ஏதோ நம்ம சுமக்க முடியாத பாரத்தை நம்ம தலையில வச்சு நீங்க சுமந்துதான் ஆகணும்னு அவர் உண்மையில சொல்லல. தீமைய வெறுத்துருங்க. உனக்கு எது தீங்கு, எனக்கு எது தீங்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இது நிமித்தம் எனக்கு தீங்கு வரும், இந்த சகவாச நிமித்தம்
எனக்கு தீங்கு வரும். வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த சகவாசம், இப்படிப்பட்டதான பேச்சு, அநேக சகோதரி இருக்கீங்க, சகோதரர் இருக்கீங்க, நம்ம எதிர்பாலினத்தோடு கூட பேசும்போது அல்லது மற்ற எல்லா காரியங்களும் ஒரு இடத்துல போய் நடந்துக்கும் போது இது எனக்கு தீங்கு அப்படின்னு தெரிஞ்சு எத்தனை காரியங்கள். ஒரு பஸ் ஏறுறோம், இது நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கும்னு தெரிஞ்சு ஒரு ஆட்டோ ஏறுறோம், இது எனக்கு தீங்கை விளைவிக்கும்னு தெரிஞ்சு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒருத்தரை நம்ம ஏமாத்துறோம். மனம் அறிந்து பாவம் செய்வானால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. நம்ம என்னதான் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி நான் பட்டம் வாங்கி வச்சிருந்தாலும், நெத்தியில ஒட்டியே வச்சிருந்தாலும் சரி, அல்லேலூயா, அது தீங்குன்னு தெரிந்தும் நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்வேனே ஆனால் நான் எப்படிங்க தேவனை அறிய முடியும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காணவே முடியாது. இப்போ ஐயாவை என்னால் பார்க்க முடிஞ்சாதான் ஐயா கிட்ட போய் பேச முடியும். ஐயா கிட்ட பேச தான் ஐயாவுடைய குணங்களை எனக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் அவரோடு பேச, அவர் என்னோடு கூட பேச பழக, இன்னும் நெருக்கம் ஆகத்தான். அப்ப முதலாவது காரியம் இங்க பவுல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை, அறிந்து கொள்வதற்கான ஞானம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானமும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை பிரசங்கம் பண்ண விட்டீங்கன்னா அவ்வளோ அழகா பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ வேத அறிஞர்கள் பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச காரியம். ஏன்? தேவனை அறிய வேண்டிய விதத்தில், தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில். எப்படி நம்முடைய ஒரு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில், ஒரு பிள்ளையும் பெற்றோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாதபடியினாலே தான் இந்த வயசுல இருந்து, அதாவது பெற்றதுல இருந்து நம்ம வளர்த்துட்டே வரோம். அந்த பிள்ளைக்கு எது எது நல்லது எங்க பாப்பா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ நடக்கிற பாதையில நான் ஏற்கனவே நடந்து விழுந்து எழுந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாதபடியினாலே, ஆமென், அம்மா யாரு, அம்மா எப்படிப்பட்டவங்க, அப்பா யாரு, அப்பா நமக்காக என்ன செஞ்சிருக்கிற அறிய வேண்டிய விதத்தில் அறிகிற ஞானம் இல்லாதபடியினால கண்டவங்களோட பேச்சை கேட்டு கண்ணா பின்னாவா வாழ்க்கை சிதந்து போகுது. இது எல்லா வயதினருக்கும் தகும். நாம் அறிய வேண்டிய விதத்தில் ஒரு பொருள் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, அது குடும்பமானாலும் வேலையானாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ள நமக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு புரிதல் வேணும். அப்போ அந்த புரிதல் வரணும்னா தீமையையும் தீங்கையும் நாம் வெறுக்கவும் விலகவும் நமக்கு தெரிந்திருக்கணும். அது இருந்தால் ஒரு சரியான புரிதல் இருக்கும். அந்த புரிதல் வந்துட்டாலே 75% பிரச்சனை தீர்ந்துடும். உண்மை ஒத்துக்கொண்டா அதுதான் உண்மை. அந்த புரிதல் வந்துட்டாலே அவங்களுக்கு நாம் தீங்கிழைக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் தீங்க நம்மளே தேடிக்க மாட்டோம். தீமையானதை நம்மால குடும்பத்தில் அலோ பண்ண மாட்டோம். ஒவ்வொருத்தரையும் பொருந்தும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொருந்தும், சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொருந்தும். அல்லேலூயா. அப்போ முதலாவது இங்கே பவுல் நான் பார்க்குற காரியம், தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், சரி அந்த அளவு கூட போவேணும். தேவன் எப்படிப்பட்ட உளையான சேற்றிலிருந்து என்ன மீட்டெடுத்திருக்கிறார், எப்படிப்பட்டதான பாவ வாழ்க்கையில். அல்லேலூயா. முதல் ஜென்ரேஷன்ல இருக்கிற நமக்கு ஒரு வேலை தெரியும். ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்முடைய முழுமையான ஹிஸ்டரி தெரியாது. நாம் எப்படிப்பட்டதான கோர பிடியில் இருந்தோம் தெரியாது. நம்ம சொன்னாலும் விளங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இது நடைமுறை பிரச்சனை.
நடைமுறை பிரச்சனை. ஏன் அந்த பிரச்சனை வருது? நான் திரும்பவும் சொல்லுவேன், தனிப்பட்ட வேத வாசன வாசிப்பு இருக்கணும். தனிப்பட்ட வேத வாசன வாசிப்பு இருக்கணும். தேவன் உங்களோடு கூட முகமுகமாக பேசணும். அது எந்த வயதினராக இருந்தாலும், என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும், என்ன ஞானிகளாக இருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், எப்போ நம்ம தேவனை அறிய முடியும், தேவனை அறிகிற ஞானம் நமக்கு வரும்னா வேதத்தை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய புரிதலை பொறுத்து தாங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான ஆவியை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. இரண்டாவதான ஒரு காரியம், ஞானத்தையும் தெளிவு. அடுத்தது ஒரு தெளிவு வேணும். தெளிவை அளிக்கிறது ஒரு ஆவி வேணும். அல்லேலூயா. ஒரு தெளிவு வேணும். முதலாவது நம்ம பார்த்தோம், பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானம். ரெண்டாவது, அறிந்து கொள்ளுகிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. தெளிவு அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆழத்தை பொறுத்து. ஒரு சின்ன குட்டையில போய் கல்லு போட்டிங்கன்னா சீக்கிரம் என்ன ஆயிரும்? குழம்பிடும். இதை நல்ல ஆழமான கணத்துல ஒரு கல்லு போட்டு பாருங்க, அதிர்வு வருமே தவிர கலங்காது. அல்லேலூயா. அப்போ தெளிவு அப்படின்னா நாம கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அளவுக்கு ஆழங்களுக்கு செல்லுகிறோமோ, கிறிஸ்துவோடு கூட நம்ம எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போக போக, ஒருவேளை அங்கே இருள் இருக்கலாம், இருளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வெளிச்சம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கும் உனக்கும் ஒரு தனிப்பட்ட உறவிலே ஒரு ஆழத்துக்கு செல்லுகிற அனுபவம் இல்லை என்றால், இன்னைக்கு வர்ஷிப் என்ற பேரில், ஆராதனைகள் என்ற பேரில், கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற பேரில் அலங்கோலங்கள். ஏன் அப்படின்னா ஒரு தெளிவு கிடையாது. வேதம் காட்டுகிற பாதை எது? வேதம் காட்டுகிற வழி எது? நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எது? ஒரு தெளிவான புரிதல் அவங்க கிட்ட இல்லை. எல்லாம் போறாங்க. வேதம் தெளிவா சொல்லுது, அழிவுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும், அதுல போறவங்க அநேகரா இருப்பாங்க. அல்லேலூயா. அம்மாவும் ஐயாவும் கூட சொல்லியிருந்தாங்க, உண்மையில நம்ம சபையை குறித்து நான் கர்த்தருக்கு ஒரு விதத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னு தெரியுமா? பொய்யான டெக்கரேஷனை போட்டு, புகையை போட்டு, சீரியல் செட்டை போட்டு ஜனங்களை சீரழிக்காம இன்னைக்கு வரைக்கும், அல்லேலூயா, எளிமையான கூடாரமாக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம் சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனால நான் என்ன வச்சு சொல்றேன், நம்ம அசட்டா பண்றோம். கர்த்தர் சபையில அனுதினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் சூழ்நிலைக்கேற்ப, அவர்களுடைய மனோநிலைமைக்கேற்ப கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தானங்கய்யா? கர்த்தர் அவர் பேசுகிற தெய்வமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் தைரியமா சொல்லுவேன், எத்தனையோ மாய்மாலமான சபைகளுக்கு முன்பாக இன்னைக்கும் நம்முடைய சபையை கர்த்தர் ஜீவனுள்ள சபையாக, இன்னும் நம்முடைய அப்போஸ்தல கிறிஸ்துவ பாரம்பரியத்தை, எத்தனை அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய ட்ரெண்டிங் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு தெளிவு இல்லை. எதுல கர்த்தரை நாம கனப்படுத்த முடியும், எதுல கர்த்தரை நாம மகிமைப்படுத்த முடியும்? எந்த காரியத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், எந்த விஷயத்துல தேவன் மகிமைப்படுவார்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை செய்தோம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அங்கே போனால் கையை வச்சாலே அது உண்மையா பரிசுத்த ஆவியினுடைய செயலான்றது சோதித்து அறிந்து முடிவு பண்ணுங்க. கையை வைக்கிற ஆளெல்லாம் விழறாங்கன்னா, கையை வைக்கிற ஆளும் பரிசுத்தம் கிடையாது, விழறாலும் பாவிங்க கிடையாது. இதில் நிறைய இருக்கு. கடைசி நாட்களில் பொய்யான அற்புதங்கள்
அடையாளங்கள் அதிகமாக நடக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய பேருக்கு நம்ம நினைக்கிறோம் அங்கே போனால் நிறைய கூட்டம் வருது. அழிவுக்கு போகிற வாசல்ல ஓடுறவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்களே ஒரு சிலர். அந்த ஒரு சிலருடைய பட்டியலில் நம்முடைய சபை இருக்கு, நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் நமக்கு வேற இடத்துக்கு போனால் ஆவி ஒத்து போக மாட்டேங்குது? அல்லேலூயா. ஏன் மற்ற இடத்துக்கு போனால் அவங்கள பார்த்து நம்ம இன்னும் கெடாமல் இருக்கிறோன்னா, அந்த தெளிந்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நன்மை என்றும் இது தீமை என்றும் பகுத்தறியத்தக்கதான தெளிந்த மனதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வீட்டுக்கு வீடு வாசல்ன்ற மாதிரி, குடும்பத்துக்கு குடும்பம் ஏதோ ஒரு குறைன்ற மாதிரி, சபைக்கு சபை ஏதோ ஒன்று இருக்கு. நான் அந்த டாபிக்கு வரல. அல்லேலூயா. மூக்குன்னா சளி பிடிக்கும், முடின்னா சிக்காவும். இதை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆனாலும் நமக்கு இது வரைக்கும் கர்த்தர் பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடிக்கு. அல்லேலூயா. ஆமாம் தானேங்க, நான் ஒத்துக்கிறேங்க. இது வரைக்கும் கர்த்தர் இந்த சபையில் நான் எனக்கும் இருக்குது, குறை இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஐயா மேலே கோபம் கூட இருக்குது, வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாருன்னு. அம்மா மேலே கோபம் இருக்குது, அதெல்லாம் வேற. இது நம்ம குடும்பம், நான் அதை குறித்து சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சபையில் கர்த்தர், இன்றைக்கி கூட உண்மையில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கல, ஆனாலும் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவ மனுஷனுடைய பெருந்தன்மை. நேற்று வேணான்னு சொல்லிட்டான், விட்டுலான்னு விட்டுட்டு இருக்கலாமே. அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால இன்றைக்கு வரைக்கும் உங்களை என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். இன்னைக்கு அழிவுக்கு போகிற வாசலில் ஓடுகிறவர்கள் அநேகர். உலகமே பரவாயில்லங்கிற நிலைமையில் உலகத்துக்கு தன்னை விற்று போற்ற ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, சபைகள் எவ்வளவோ இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அந்த தெளிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். மூணாவதான ஒரு காரியம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற, ஆமென், எத்தனை பேர் அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். உங்களை எத்தனை பேருக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார்? அழைச்சிருக்கிறாரா? நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, நம்பிக்கை இன்னதென்று நம்மில எத்தனை பேர் அந்த வாசனத்தை வாசிக்கிறது போல பிரகாசமுள்ள மனக்கண்களோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஒன்று, என்னை அழைத்தது எதுக்குங்க? ஆமென். பேதுரு அழகா சொல்றாரு, நமக்கு சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கு. ஆமென். நமக்கு பிரதிபலன் அவரோடு கூட வரப்போகுது. ஆமென். உண்மைதானே? நம்மை அழைத்தது எதுக்கு? எம்டி ஜெகன் அடிக்கடி அந்த ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் இந்த உலகத்துக்குரியது. அதுக்கு ஒன்றை கர்த்தர் அழைச்சிருந்தாருன்னா நீ அங்கேயே இருந்திருக்கலாமே. அவர் அசால்ட்டை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், எனக்கு வீடு இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல பொண்டாட்டி இருக்கணும், நல்ல பிள்ளைங்க இருக்கணும், இது எல்லாருக்குமே தானே இருக்கு. அதிலிருந்து நீ எந்த விஷயத்தில் வேறுபடுற? இந்த பூமியில் எது இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய வருகையில் இடது பக்கம் ஒரு கூட்டம், வலது பக்கம் ஒரு கூட்டம். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது எதுக்குன்னா, வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தோடு கூட நின்று அவருடைய நித்தியராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தானே அன்றி. ஆமென். அப்போ நம்முடைய அழைப்பின் நம்பிக்கை, தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு ஐயா இப்பெல்லாம் கேட்கறதில்ல. ஐயா இப்பெல்லாம் முன்னெல்லாம் கேட்பார், அடிக்கடி கேட்பார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ கர்த்தர் வந்தால் எத்தனை பேர் போவீங்க? ஞாபகம் இருக்கா ஐயா? அடிக்கடி கேட்பார், இப்போ கர்த்தர் வந்தால் எத்தனை பேர் போவீங்க? கர்த்தர் வந்தால் போவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்று, அவருடைய கிருபை. 2வது, என்னுடைய விசுவாசம். எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒன்று அவர் கிருபை,
யாரை அவர் தம் பக்கம் இழுத்து கொள்ளணும்னு நினைக்கிறார் அது அவர் கிருபை, உண்மை. அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார், அவர் சேர்த்துக்கொள்ள மனதுள்ளவராக இருக்கிறார். போகிறதுக்கு நான் மனசு இருக்கணுமா, எனக்கு விசுவாசம் இருக்கணுமா? அல்லேலூயா, உண்மை தானே? அப்போ தேவன் நம்ம எதற்கு அழைத்தாரு? நம்முடைய நம்பிக்கை என்ன? ரட்சிக்கப்பட்டு வரும்போது நமக்கு தேவன் மேல இருந்த நம்பிக்கை என்ன? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் தைரியமா சொல்றேங்க, அழைத்தவர் கர்த்தர், இது வரைக்கும் போஷித்து என்னை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு என்னை எடுத்துக்கொள்ள நீங்க மனதா இருந்தாலும் அடியேன்னு அப்படியே கைவிட்டுறாமல் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதை காய்ச்சி ஐயோ நான் விட்டுட்டு போனால் என் பிள்ளைங்க என்ன ஆகுது, என் குடும்பம் என்ன ஆகுது, என் ஊழியம் என்ன ஆகுது, எல்லாம் அவர் பார்த்துப்பார். அதை குறித்து நம்மளை காட்டில் அவர் இன்னும் நல்லாவே பார்த்துப்பார். நாம் பயந்துக்கிட்டு இருக்கிறோன்னா நமக்கு எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையில் ஏதோ தடுமாற்றம் இருக்குன்னு அர்த்தம். நம்மை அழைத்த அழைப்பின் நம்பிக்கை, நம்மை அழைத்தது நித்திய ஜீவனுக்கு சேர்க்கத்தான். அங்கே போனால் புருஷனும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை, தங்கச்சியே யாரும் இல்லை, அவன் ஆத்மாக்கான். அல்லேலூயா. அப்போ என்னுடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன, எதுக்காக கர்த்தர் அழைச்சார்? நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு அப்படி இப்படி அதுவாக்கும் இதுவாக்கும், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது இப்படியா இருக்குமோ அது அப்படியா இருக்குமோ. அல்லேலூயா. ஒரு சின்ன தடுமாற்றம். ஆனால் ஏன் அந்த தடுமாற்றம் வருதுன்னா, முதல் நம்ம பார்த்த 2 காரியங்கள், தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுகிற ஆவியை நாம் இன்னும் பெறாமல் இருக்கோம். 2வதான காரியம், அந்த தெளிவு நம்ம கிட்ட இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நாம் அடைய வேண்டியதை அடையாமல் விட்டுட்டோன்னா நீங்களும் நானும் பரிதபிக்கிறதை காட்டிலும் வேற ஒரு பரிதவிப்பு வேறு யாருக்குமே இருக்காது. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா நித்திய ஜீவனுக்கு பங்குதாரர்களாக மாற்ற தான் அழைச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களானால் அவர்களை நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். அப்போது நம்முடைய அழைப்பின் நம்பிக்கை. 3வதான ஒரு காரியம், தேவன் எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக கர்த்தர் இந்த சபைக்கு இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் தடுமாற்றம் வரும்போது ஆமென், அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுதுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே என்னது தேவை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். உண்ணவும் உடுத்தவும் உயிர் வாழவும் தேவை என்னதென்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் இந்த நம்பிக்கையில் நமக்கு சின்ன விரிசல் வரும்போது, இந்த நம்பிக்கையில் நமக்கு சின்ன தடுமாற்றம் வரும்போது நம்முடைய முழுமையான ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு பெரிய ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற தண்ணியில் ஒரு சின்ன அடப்பு வந்து அங்கே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து அது மொத்தம் அடைச்சி மொத்தத்தையும் தடுக்கிறது போல இந்த சின்ன அவநம்பிக்கை, அல்லேலூயா, அந்த அவநம்பிக்கை நிமித்தம், இன்னும் சொல்லணும்னா இந்த இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் இந்த மாதிரி போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டு கம்பெனியில் வாங்குறீங்களே, உண்மை கொடுத்து பாருங்க, கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க, ஒரு நாளும் கர்த்தர் திருப்பி கொடுக்காம இருக்கவே மாட்டாருங்க. அல்லேலூயா. நாம் எதுவா, நான் பணத்தை குறிச்சே பேசலை, நீங்கள் தேவனுக்காக எதை விதைக்கிறீர்களோ அதை பன்மடங்கு. ஆனால் ஒரு நேரத்தில் நமக்கு விசுவாசம் இருக்கும், அன்னைக்கு நம்ம செஞ்சிருப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி, பெருசாலாம் ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி, ஒரு சின்ன தடுமாற்றம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் அழைத்தவர் கர்த்தர், எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பார்னு சொல்லிட்டு கொஞ்சத்தில் உண்மை இருந்தோம். நம்ம உண்மை உள்ளவர்கள் அவரும் நம்பி, ஆமென், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி அதிகரிக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா, நம்பிக்கையில் இன்னும் நாம் வளராமல்
நம்பிக்கையில் ஒரு சின்ன கேள்விக்குறி. அந்த சின்ன கேள்விக்குறியை நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நீங்கள் ஒரு விதையை போட்டிங்கன்னா அது பல்லாயிரம் விதைகளை கொடுக்கும், நன்மையானாலும் தீமையானாலும். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும்போது நீங்கள் விதைக்கிற அந்த சின்ன அவநம்பிக்கை பல்லாயிரம் நன்மைகளை கெடுக்கவும் வல்லது. நீங்கள் அதையும் தாண்டி அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்காம நம்பிக்கையோடு கூட விதைக்கும் போது என் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பன்மடங்கு அதை நமக்கு திருப்பித்தர அவர் உண்மையும் வல்லமையும் உள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, வசனம் சொல்லுது. ஆகவே மூணாவது நமக்கு நம்பிக்கை. நான்காவதான ஒரு காரியம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை அழைத்த அழைப்பினால் நமக்கு உண்டாகும் சுதந்திரத்தினுடைய மகிமை அடுத்தது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருந்தால் தான் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். இந்த பிரதிபலனுடைய மகிமை என்னதென்று. அல்லேலூயா. இங்கே கஷ்டப்படுறேன், இங்கேயே எனக்கு அதுக்குண்டான பிரதிபலன் கிடைச்சிருச்சுன்னா இங்கேயே முடிஞ்சு போயிடும். உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்க்கணுமா? அல்லேலூயா. நம்முடைய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டியது அங்கே தானே ஒழிய. அல்லேலூயா. போன வாரத்தில் பயோகிராஃபி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். மேரி கியூரி அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த கேன்சர் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்க. ஒரே வீட்டில் 3 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் அவங்களுடைய வாழ்க்கை சரிதையை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க முதலாக அந்த மருந்தை கண்டுபிடிக்கும் போது இதுக்கு நீங்கள் காப்பிரைட் வாங்குங்கன்னா கூட அவங்க வாங்கலையாம். இதை கொண்டு இன்னும் அநேகர் ஆராய்ச்சிகள் செய்து இதை இன்னும் உலகுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க காப்பிரைட் வாங்கலையாம். தன்னுடைய சரீரத்தில் அதை அப்ளை பண்ணி அது நிமித்தம் அவர்கள் பலவீனம் அடைஞ்சாங்களாம். அவர் மரித்தே போயிட்டார். மேரி கியூரி அவங்க ஹஸ்பண்ட் கியூரி மரிச்சே போயிட்டார். என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா, நமக்கு சுதந்திரம், நமக்கு பிரதிபலன் இங்கேயே கிடச்சிடணும். அல்லேலூயா. நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பழக்கம் என்னன்னா, டெய்லி வேஜஸுக்கு வாங்கன்னா போக மாட்டேன் வேலைக்கு, வீக்லி வேஜஸுக்கு வாங்கன்னா போக மாட்டேன், மாத சம்பளத்துக்கு வந்தால் தான் வரேன்னு. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால், மாத சம்பளத்துக்கு போனால் சண்டே சேலரியோடு சேர்த்து வரணும். டெய்லி வேஜஸுக்கு போயிட்டா டெய்லி கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம், நம்ம செலவு பண்ணுறோம், தீந்துடும். வாரம் முழுக்க கூட எடுத்து வைக்க மாட்டோம். நம்ம யாரும் நமக்கு தெரியும்ல. வார சம்பளம் வாங்கினா சண்டே காலி பண்ணிட்டு திங்கக்கிழமை போகிறதுக்கு பஸ் பேர் இல்லாமல் இருப்போம். ஆனால் மாத சம்பளம் வாங்கணுன்னா ஒரு திட்டமிடுதல் இருக்கும். இதோட அடுத்த மாதம் தான் சம்பளம் வரும், அடுத்த மாதம் சம்பளம் வர்ற வரைக்கும் இதை தான் வச்சு நம்ம ஓட்டணும். ஒரு சரியான திட்டமிடுதல், ஒரு புரிதல் இருக்கும். அல்லேலூயா. நீங்களாம் எப்படின்னு தெரியாது, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போது இதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பர்மனன்ட் ஜாப் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு கஷ்டப்படும் போது மாத்திரம் இல்லை, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் பென்ஷன் வரும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவத்தில் எனக்கு இன்றைக்கி ஊழியம் செஞ்சால் நாளைக்கே வந்துட்டு ரிசல்ட் வந்துடும். காலையில் வேலை செஞ்சால் சாயந்தரம் சம்பளத்துக்கு வந்துடும். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவனே அதை காலி பண்ணுறோம், மறுநாள் காலையில் பஸ் பார்க்கு தேடுவோம். இது உண்மை, ப்ராக்டிக்கல். அப்போது நம்முடைய சுதந்திரத்தின் பலன் இன்னதென்று சொல்லி பார்க்கத்தக்கதான பிரகாசமுள்ள கண்கள் அடுத்தது நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இன்னதென்று பார்க்கத்தக்கதான பிரகாசமுள்ள கண்கள். ரெண்டாவது, இங்கே நம்முடைய சுதந்திரம் என்னதென்று சொல்லி பார்க்கத்தக்கதான பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு வேணுங்க. இந்த உலகத்தின் அதிபதியான நம்முடைய கண்கள் எல்லாம் குருட்டாக்கியாச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உலகத்தில் அனுபவிக்காததை எல்லாம் அனுபவிச்ச சாலமோன் சொல்லியிருக்காரு, எல்லாம் ஒரு நாளைக்கு புகையா போயிருமா, பனியா உறைஞ்சிருமா. நீங்கள் இந்த உலகத்தில் என்ன மேன்மையை வச்சிருந்தாலும் சரி,
ஒரு நாள் அதுக்கு தனக்கு ரெக்கை உண்டாக்கி கொண்டு பறந்து போயிருமா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்முடைய சுதந்திரத்தின் மேன்மை, நம்முடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு வேணுங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் பார்க்குறத ஒரே ஒரு இது சொல்ல, இன்றைக்கி வேலை செஞ்சால் நாளைக்கு சம்பளம் வந்துடணும். ஒரு 5 வருஷம் ஊழியம் செஞ்சேன்னா நான் என்ன பண்ணிடணும், ஒரு பெரிய சபை கட்டிடணும், ஏசி போட்ட வீடு கட்டிடணும், இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டு கார் வந்துடணும். இதெல்லாம் இருந்தால் தான் சபையை வச்ச உடனே ஆத்துமாக்கள் வந்து ரொம்பிடணும், அடுத்த வருஷத்தில் எல்லா ஆத்துமாக்களும் போயிடணும். அது தானாக உண்டாக்கிட்டு போயிடும். கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துவாரானால், அல்லேலூயா, கர்த்தரே கொண்டு வந்து ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பாரானால் அது கண்டிப்பாக நிலச்சிருக்கும். ஒருவேளை அதில் நமக்கு குறைவுகள் இருக்கலாம், அதில் நமக்கு பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமென். ஆனால் அதனுடைய பிரதிபலன், கொலோசையரில் பவுல் சொல்கிறாரு, பிரதிபலனை நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே பிரதிபலனை என்ன பண்ணணுமா, மனுஷனிடத்தில் சுதந்திரம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. நான் மட்டும் நல்லவனாக இருக்கணுமா? நமக்கு நிறைய நேரத்தில் தோணும், நான் மட்டும் இப்படியே இருக்கணுமா? ஆமென். நம்முடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம், நமக்கு உண்டாகும் சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நாம் அறியத்தக்கதான பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு வேணுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சேன், ஏது செஞ்சேன், அவைகளை காட்டிலும் அந்த கிரியைக்கான பிரதிபலன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால, நாங்கள் அந்த வசனத்தை படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பயம் வரும். ஆண்டவர் உம்முடைய நாமத்தினால நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். அவர் சொல்லுவார், அக்கிரமக்காரா போடாம. அல்லேலூயா. அக்கிரமை செய்கைக்காரனே நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடான்னுவார். என்னை விட்டு அகன்றுப்போ, அதான் அர்த்தம், என்னை விட்டு போடா, தூரமாக போடான்றார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய இந்த அழைத்த அழைப்பினால் நமக்கு உண்டாகும் சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று சொல்லி, இந்த பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாமே பூமியோடு அழுகி போயிடும், அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. மாறாக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நிறைய பேர் இந்தியாவை விட்டு ஃபாரின் போயிருப்பாங்க, ஆனால் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக இந்தியாவில் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. தெரியும், என்னைக்கா இருந்தாலும் நான் இங்கே தான் வரணும், இங்கே வரும்போது நான் ரிலாக்ஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என் சந்ததி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அங்கேயே வாங்கலாம்ல? வாங்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய குடியுரிமை இங்கே இருக்குது. அப்போ நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம எங்கே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஏன்னா அதை பார்க்கத்தக்கதான பிரகாசமுள்ள கண்கள் இன்றைக்கி மங்கி போயிருக்கு, இன்றைக்கி மலங்கடிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக ஒன்று, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்த நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக. பிதாவுமானவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்த தம்மிட வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு அறிவாராக. என்னங்க நடப்பித்தாரு? ஒன்று, என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது ஏதோ நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், சொத்து சேர்த்தேன், சத்தேன், போனன்றதற்கு அல்லங்க. அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்களித்து தேவனுக்கும் நமக்கும் பகையாயிருந்த சுவரை உடைத்து இருத்திரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். அப்போ நாம என்ன பண்ணணும்? சத்துவத்தின் வல்லமை அங்கே நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்த தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். சவுல் பவுலா மாத்தினார். பவுல் இன்னைக்கும் பல்லாயிரம் ஜனங்களை ஒவ்வொரு நாளும்
ஆமென். இதுதாங்க கர்த்தர் தம்முடைய குமாரனிடத்தில் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை என்கிறது கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்த அழிந்து கொண்டிருக்கிற நரகத்துக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆமென் நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்பினார். அப்போ நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், யாரோ ஒருத்தர் முகம் தெரியாதவர், பெயர் அறியாதவர், ஆமென், உங்களுக்காக எனக்காக சில இரவுகள் தூங்காம பல பொழுதுகள் சாப்பிடாம தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்காம அழுது புலம்பி உபவாசித்து புரண்டு உருண்டு ஜெபிக்காம கண்டிப்பா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். உண்மை அதுதான். யாரோ ஒருவர் நமக்கு முகம் தெரியாதவங்க, நாம பேர் அறியாதவங்க ஜெபித்த ஜபத்தினால, ஆமென், எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்திருக்காங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நம்மளை நடத்துகிறாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. அதையும் தாண்டி உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, ஆமென், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு. அப்போ நம்முடைய கிறிஸ்து நமக்காக செய்த அந்த வல்லமையுள்ள செயல் என்னன்னா, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிட்டு இருந்தது, அந்த பிசாசின் பிடியில இருந்து பிடுங்கி தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமென். தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அவர் வருகையில் தமக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தப்பு பண்றது இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு உங்ககிட்ட எங்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட எங்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனாலும் தேவன் மன்னித்து, தேவன் இரக்கம் பாராட்டி இன்னைக்கு வரைக்கும் என்னிலே அன்பு பாராட்டுகிறாரு. நாம எத்தனை பேருக்கிட்டங்க அந்த கிறிஸ்துவின் அன்பை, ஆமென். இதுதாங்க கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள மகா மேன்மையான மகத்துவம். திரும்பவும் சொல்றேன், நீங்களும் நானும் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆமென். எந்த விதத்திலும் அருகதையற்றவர்களாக இருந்தோம், ஏற்புடையவர்களா நாம இல்லை. ஆனா நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து, சரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்மளை மாத்திக்கிறோமான்னா இன்னும் நம்ம இடத்துல இருக்க தானே செய்யுது. ஆனா நம்ம மாத்திரம் 100% எதிரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். எப்படின்னா, ஒருத்தர் தான் வாங்கின பெரிய கடனை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம பைபிளில் பார்க்குறோம், தான் கொடுத்த கொஞ்சோண்டுக்கு போயிட்டு சிறையில் அடைப்பார். இப்படி நமக்கு பெரிதா இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தள்ளுபடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தண்டனை கொடுத்தா நீங்களும் நானும் மரணத்துக்கு பாத்திரவான்கள், அல்லேலூயா, நரகத்துக்கு பாத்திரவான்கள். ஆனால் அவர் நமக்கு அதை மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய வல்லமையின் செயல். ஆனால் நாமும் இத்தூண்டு செஞ்சுட்டு அதை வேற நம்ம பெருசா நம்ம செஞ்சது ஒன்றுமே இல்லைங்கிற பிரகாசமுள்ள கண்களை கர்த்தர் நமக்கு அருளுவாராக. 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவதான காரியம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. அறிந்து கொண்டதிலே இன்னது சரி இன்னது தவறு என்கிற தெளிவான ஞானத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. அழைத்த அழைப்பின் நம்பிக்கை இன்னதென்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதான காணத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய அழைப்பினால் நமக்கு உண்டாகும் சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று சொல்லி அடையாளம் காணத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடைசியா, என்னிடத்தில் கிறிஸ்து நடப்பித்த
தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமுள்ள செயல் இன்னதென்றும் நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல் என்னதென்றும் அறிந்து அதை அடையாளம் கண்டு நான் செய்யத்தக்கதான பிரகாசமுள்ள கண்களை கர்த்தர் நமக்கு அருள்வாராக. ஆமென். எலியாவின் தேவன் என்றும் என்றும் மாறிடாதவரே, எலியாவின் தேவன் என்றும் என்றும் மாறிடாதவரே, எலிசாவின் அபிஷேகம் நீயும் பெற்றிட வாஞ்சிப்பாயா, எலிசாவின் அபிஷேகம் நீயும் பெற்றிட வாஞ்சிப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, மரணாதா, அல்லேலூயா, அல்லேலூயா மரணாதா, மரணாதா, அல்லேலூயா, அல்லேலூயா மரணாதா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. வந்திருக்கிறோம். திருவிருந்து ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு தியானித்த அந்த வேத பகுதியை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவோம். கர்த்தரை அறிகிற